கொங்கு நாட்டு ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் ஆயில் வந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு, வெந்தயம் பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் ஜீரகம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி விதை போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு 4 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து ஒரு 3 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 4 வரமிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதங்கிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். அது பொரிஞ்சதும் கத்திரிக்காவை வந்து 4ஆக கட் பண்ணி அதுக்குள்ளே அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஸ்டஃப் பண்ணி உள்ளே கட் பண்ணி உள்ளே பார்த்துக்கோங்க, உள்ளே கருப்பாக இருக்கா, பூச்சி ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணி அதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கணும், எல்லா சைடும் நல்லா வந்து குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு, கலரும் மாறி இருக்கு. இப்போ வந்து அதை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆயில்லையே அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் வந்து போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே நான் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை வந்து எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை அது கூடவே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் வந்து போகணும். இப்போ தேவையான அளவு சால்ட் வந்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட்டு, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். ஆல்ரெடி வந்து சில்லி ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் இதில் வந்து 1/4 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வதக்கி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காவையும் இது கூட போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து அந்த கத்திரிக்காவும் இந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா வந்து குக் ஆகணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு நல்ல மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதித்து அந்த ஆயில் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கனாலே நல்லா தெரியும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்ல டேஸ்டியான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.